கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவரையும் இன்றைக்கு நான் வாழ்த்துகிறேன். இன்றைக்கும் தேவ செய்தி நீங்கள் கேட்க போகிறீங்க. தேவன் இன்றைக்கு உங்கள் மத்தியில் பேச போகிறார். இன்றைக்கு கலக்கத்தோடு, பிரச்சனைகளோடு, போராட்டங்களோடு இன்றைக்கு ஆண்டவர் என்னோடு என்ன பேச போகிறார் என்று தாகத்தோடு கேட்க இன்றைக்கு வந்திருக்கலாம். கர்த்தர் இன்றைக்கு உங்களோடு தான் பேச போகிறார். உங்கள் விடுதலைக்காக இன்றைக்கு வார்த்தை பேசப்பட போகிறது. நீங்கள் எந்த பிரச்சனையோடு இன்றைக்கு அமர்ந்திருந்து கேட்க ஆயத்தமாக இருக்கிறீங்களோ அந்த பிரச்சனைக்கு தான் இன்றைக்கு கர்த்தர் விடுதலை கொடுக்க போகிறார், சுகத்தை கொடுக்க போகிறார். ஆகவே இன்றைக்கு தாகத்தோடு இன்றைக்கு செய்தியை கேளுங்க. கர்த்தர் உங்களோடு தனிப்பட்ட விதத்தில் பேச போகிறதை நீங்கள் உணர்ந்து கொள்வீர்கள். ஆகவே இன்றைக்கு இந்த தேவ செய்திக்காக இப்போ நம்ம ஜெபிக்க போகிறோம். எல்லாரும் அப்படி இருந்த இடத்துல இன்றைக்கு நம்ம ஜெபிக்க போகிறோம். ஆமென். சேனைகளின் கர்த்தாவே, ஜீவனுள்ள தேவனே, உம் சமூகம் எவ்வளவு இன்பமானது. சேனைகளின் கர்த்தாவே, ஜீவனுள்ள தேவனே, உம் சமூகம் எவ்வளவு இன்பமானது. உடலும் உள்ளமும் கம்பீர சப்தத்தோடு பாடி பாடி துதித்து மகிழ்கின்றது. உடலும் உள்ளமும் கம்பீர சத்தத்தோடு பாடி பாடி துதித்து மகிழ்கின்றது. என் தேவனே, என் ராஜனே, என் தேவனே, என் ராஜனே, ஒருவர் நடந்திடுவேன், நடந்து சென்றிடுவேன். உமது கனமழையால் தினமும் நிரம்பிடுவேன். ஒருவர் நடந்திடுவேன், நடந்து சென்றிடுவேன். உமது கனமழையால் தினமும் நிரம்பிடுவேன். அழுகையின் பள்ளத்தாக்கில் நடக்கும் போதெல்லாம் ஆனந்த நீரூற்று நீர்தானையா. அபிஷேக மழையும் நீர்தானையா. அழுகையின் பள்ளத்தாக்கில் நடக்கும் போதெல்லாம் ஆனந்த நீரூற்று நீர்தானையா. அபிஷேக மழையும் நீர்தானையா. அன்பின் பரலோக நல்ல தகப்பனே, இன்றைக்கு யார் யாரெல்லாம் தாகத்தோடு செய்தியை கேட்கும்படியா இன்றைக்கு அமர்ந்திருக்கிறாங்களோ ஒவ்வொருவரோடு நீங்கள் பேசுங்க சுவாமி. நீ பேசுகிற தெய்வம். உம்முடைய வார்த்தை கடந்து வரட்டும். இன்றைக்கு விடுதலை கடந்து வரட்டும். இன்றைக்கு சுகம் கடந்து வரட்டும். வேதனையோடு இருக்கிற பிள்ளைகளுக்கு நீங்கள் வேதனையை நீக்கி போடும்படியாக ஜெபிக்கிறோம். சமாதான குறைச்சலோடு இருக்கிறவர்களுக்கு நீங்கள் இன்றைக்கு சமாதானத்தை கொடுக்கும்படியாக கூட ஜெபிக்கிறோம். தேவ செய்தி கொடுக்கிற மகனை உடைய கரத்தில் அர்ப்பணித்து ஜெபிக்கிறோம். ஒரு விடுதலையின் செய்தி இன்றைக்கு ஜனங்களுக்கு கொடுக்கும்படியாக கூட நாங்கள் ஜெபிக்கிறோம். அப்பா, நீங்கள் பேசுங்க சுவாமி. வாயின் வார்த்தைகள் உம்முடைய வாயின் இயேசுவாக இருக்கும்படியாய் கூட இன்றைக்கு நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தர் தொடர்ந்த அற்புதங்களை இன்றைக்கு இந்த செய்தியின் வழியாய் காண செய்வீராக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல தகப்பனே. ஆமென், ஆமென். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, ஆண்டோர் உலக இரட்சகருமாய் இருக்க இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் உங்களை அன்போடு கூட நான் வாழ்த்துகிறேன். கர்த்தர் நமக்கு ஒரு புதிய மாதத்தை காண கிருபை செய்திருக்கிறார். மாதங்கள் ஓடிக்கொண்டே, நாட்கள் ஓடிக்கொண்டே இருக்கிறது. ஆனால் தேவனுடைய வார்த்தை நம்மை பலப்படுத்தி கொண்டே இருக்கிறது. ஒவ்வொரு நாளும் உங்களோடு பேசின தேவன் இந்த மாதத்திலும் இந்த நாளிலும் உங்களோடு பேசத்தான் அழைத்து வந்திருக்கிறார்.
இன்றைய தியானத்திற்கென்று கர்த்தர் கொடுத்த வாக்குத்தத்த வசனத்தை நாம் வாசிப்போம். எல்லாரும் வேத புத்தகத்தை எடுத்துக்காங்க, கையில் பைபிள் எடுத்துக்காங்க, உங்கள் வீடுகளில் குடும்பமாய் அமர்ந்து தேவனுடைய வார்த்தையை கேளுங்கள். அவர் உங்களுக்கு தன்னுடைய ஜீவ வார்த்தையை கொண்டு உங்களை பலப்படுத்தி நடத்துவார். எடுத்துக்கொள்வோம் 2 நாளாகமம் 2 குறிப்பேடு 19வது அதிகாரம் 11வது வேதத்தினுடைய வசனத்தினுடைய கடைசி பகுதி. நீங்கள் திடமனதாயிருந்து காரியங்களை நடத்துங்கள், உத்தமனுக்கு கர்த்தர் துணை என்றான். ஆமென். எனக்கு அன்பார்ந்தவர்களே, ஆண்டவர் சொல்லுகிறார், நீங்கள் திடமனதாயிருந்து காரியங்களை நடத்துங்கள், உத்தமனுக்கு கர்த்தர் துணை. நாம் இன்றைக்கு சில காரியங்களை செய்திடலாமா, செய்து விடுவோமா, செய்ய முடியுமா, இது நமக்கு சாத்தியமாகுமா, எனக்கு ஏற்ற காரியமாய் மாறுமா, இந்த காரியம் என்ன ஆகுமோ, இந்த காரியம் எப்படி முடியுமோ, நான் என்ன செய்வது என்று ஒரு சில அங்கலாய்ப்புகளோடு நீங்கள் இருக்கலாம். உங்களுக்குத்தான் என் ஆண்டவர் இன்றைக்கு பேசுகிறார். நீங்கள் திடமனதாயிருந்து காரியங்களை நடத்துங்கள். நமக்கு உங்களுக்கு இன்னைக்கு என்ன தேவைன்னு ஆண்டவர் சொல்கிறார் அப்படின்னா, நீங்கள் திடமனதாயிருங்கள். நீங்கள் திடமனதாயிருந்து காரியங்களை நடத்துங்கள், உத்தமனுக்கு கர்த்தர் துணை. உங்கள் காரியங்களை அங்கலாய்ப்போடு பயத்தோடு நீங்கள் செய்ய வேண்டாம். திடமனதாயிருந்து கர்த்தர் அதை வாய்க்க பண்ணுவார் என்ற நம்பிக்கையின் திடமனதாயிருந்து அதை நடத்துங்கள். எனக்கு அன்பார்ந்தவர்களே, திடமனது தேவை, மனசுல திடம் தேவை. ஏனென்றால் அவர் இல்லாதவைகளை இருக்கிறதை போல அழைக்கிறவர். ஆதாமும் ஏவாளும் அத்தி இலைகளை தேய்த்து ஆடையாய் அணிந்திருந்தார்கள். கர்த்தர் அவர்களுக்கு அப்படியே விடலை, அவர்களுக்கு தோல் உடைகளை கொடுத்து வாழ வைத்தார். அவர் உங்கள் நிலையை மாற்றுவார், உங்கள் வாழ்வின் நிலைகளை மாற்றுவார், உங்கள் எதிர்கால நிலையை அவர் மாற்றுவார். ஆகவே தான் என் அருள்நாதர் இயேசு கிறிஸ்து இன்றைக்கு உன்னோடு பேச விரும்புகிறார். என் மகனே, என் மகளே, நீ திடமனதாயிருந்து காரியத்தை நடத்து. அதில் கிடைச்சிருமா? எனக்கு கல்லூரியில் இடம் கிடைச்சிருமா? எனக்கு சம்பளம் கிடைச்சிருமா? எனக்கு குழந்தை பாக்கியம் கிடைச்சிருமா? என் எதிர்காலம் என்ன ஆகுமோ என்று அநேக காரியங்களை குறித்து நீங்கள் கவலைப்படுகிறீர்கள். உங்களுக்குத்தான் என் ஆண்டவர் சொல்லுகிறார், நீங்கள் என் மக்களே, என் ஜனங்களே, நீங்கள் திடமனதாயிருந்து காரியத்தை நடத்துங்கள், உத்தமனுக்கு கர்த்தர் துணை. மார்த்தாள் வீட்டில் இயேசு போன போது மார்த்தாளை பார்த்து சொன்னால், நீ அநேக காரியங்களை குறித்து கவலைப்பட்டு கலங்குகிறாய். உங்களையும் பார்த்து ஆண்டு சொல்கிறார், நீங்களும் அநேக காரியங்களை குறித்து, நடந்தவர்களை குறித்து, நடக்க போகிறவர்களை குறித்து, அநேக காரியங்களை குறித்து நீங்களும் கவலைப்பட்டு கலங்கி கொண்டு இருக்கிறீர்கள். உங்களுக்குத்தான் ஆண்டவர் சொல்கிறார், நீங்கள் திடமனதாயிருந்து காரியத்தை நடத்துங்கள். எப்படி முடியும்? அது கர்த்தரால் எல்லாம் முடியும். எடுத்துக்கொள்ளுவோம், ஒரு வேத வசனத்தை வாசிப்போம். முதலாவது நமக்கு என்ன தேவை அப்படின்னா, திடமனது தேவை. அது யார் தருவா? கர்த்தர் தருவா. எங்கே சொல்லப்படும்? வேதத்திலிருந்து சொல்லப்படும். வாசிப்போம், அப்போஸ்தலர் நடபடிகளின் புஸ்தகம், திருத்தூதர் பணிகளின் புஸ்தகம் 27ஆம் அதிகாரம். வாசிப்போம் 22வது வேதவசனம். ஆகிலும் திடமனதாயிருங்கள் என்று இப்பொழுது உங்களுக்கு தைரியம் சொல்லுகிறேன். கப்பல் சேதமே அல்லாமல் உங்களில் ஒருவனுக்கும் பிராண சேதம் வராது. உயிர் சேதம் வராது. எனக்கு அன்பார்ந்தவர்களே, அப்போஸ்தலனாகிய பவுல் கப்பல் பிரயாணத்திலே இருந்த கைதிகளுக்கு ஒரு செய்தி சொல்லுகிறார். நீங்கள் திடமனதாயிருங்கள்,
இப்பொழுது உங்களுக்கு தைரியம் சொல்லுகிறேன். இவங்க எப்படி இருந்தார்கள் அப்படின்னா, அதே அதிகாரத்தில் 20ஆம் வசனம் சொல்லப்பட்டிருக்கு, அநேக நாளாய் சூரியனாவது நட்சத்திரங்களாவது காணப்படலை. அநேக நாளாக எங்கள் சூரியனையும் பார்க்கல, நட்சத்திரத்தையும் பார்க்கல. அப்போ இது இரவான்னு தெரிந்திருக்காது, இது பகலா என்று தெரிந்திருக்காது. காலை 10 மணியா இரவு 10 மணியா தெரிந்திருக்காது. இது விடியல் காலையா இல்லை இரவு நேரமா தெரியவே தெரியாது. ஏன்னா சூரியனை பார்க்கல, பகலில் காண வேண்டிய சூரியனை பார்க்கல, இரவிலே காண வேண்டிய நட்சத்திரத்திலையும் பார்க்கல. எத்தனை நாட்கள்? அநேக நாள் சொல்லப்பட்டிருக்கு. குறைந்தது 14 நாட்கள்னு பின்னால் எழுதப்பட்டிருக்கிறது. இவர்கள் சூரியனையும் பார்க்கல, நட்சத்திரங்களையும் பார்க்கல. ஆனால் பெருங்காற்று மழையும் மிகுந்த பெரு காற்று மழையும் அடித்து கொண்டிருந்தபடியினால் இனி தப்பி பிழைப்போம் என்ற நம்பிக்கை முழுமை மற்று போயிருச்சு. நீங்கள் கூட இனி வாழ முடியுமா? இந்த காரியத்தில் தப்பி பிழைக்க முடியுமா? இவ்வளவு பெரிய கடனுக்குள்ளே சிக்கியிருக்கிறேனே, இவ்வளவு பெரிய தேவையில் சிக்கியிருக்கிறேனே, இவ்வளவு பெரிய சூழ்நிலை சிக்கியிருக்கிறேனே, தேவையில்லாமல் விஷயங்களில் தலையிட்டு ஆபத்தில் நான் மாட்டிருக்கிறேன்னு, இவ்வளவு பெரிய வியாதி எனக்குள் வந்து விட்டது, நான் தப்பி பிழைப்பேனா என்று நீங்கள் கூட இந்த சூழ்நிலையில் இருந்து கொண்டிருக்கலாம். இன்றைக்கு கர்த்தர் உங்களுக்கு, என் ஆண்டவர் உங்களுக்கு இந்த வார்த்தையை கொண்டு சொல்லுகிறார். சூரியனையும் பார்க்கல, நட்சத்திரத்தையும் பார்க்கல, இரவா பகலான்னு தெரியல, இந்த சூழ்நிலை இருக்கிற இனி தப்பி பிழைப்போமா என்ற சூழ்நிலை இருக்கிற இந்த கைதிகளுக்குத்தான் பவுல் சொல்லுகிறார், நீங்கள் திடமானதாயிருங்கள். 21ஆம் வசனம் வாசிப்போம். அநேக நாள் அவர்கள் போஜனம் பண்ணாமல் இருந்தபோது, பாருங்க, அவங்க அநேக நாள் போஜனம் பண்ணல, அநேக நாள் சாப்பிடல. நமக்கு 2 நாளே சாப்பிடாம இருக்க முடியாதல்லவா? ஒருவேளை சாப்பாடு சாப்பிடாம இருக்க முடியாதல்லவா? எனக்கு அன்பார்ந்தவர்களே, அநேக நாள் இவங்க சாப்பிடவே இல்லை, போஜனம் பண்ணல. இப்படிப்பட்ட கலக்கத்தோடு, இப்படிப்பட்ட சூழ்நிலையோடு இருந்த இந்த கைதிகளுக்குத்தான் பவுல் எழுதி சொல்றாரு, 22ஆம் வசனம், நீங்கள் திடமனதா இருங்கள் என்று இப்பொழுது உங்களுக்கு சொல்லுகிறேன். கப்பலுக்கு சேதம் வரும், ஆனா உயிருக்கு சேதம் வராது. கப்பலுக்கு ஏன் சேதம் வந்துச்சு அப்படின்னு சொன்னா, அதில் முந்தி எழுதப்பட்டிருக்கும், நான் அப்போதே சொன்னேன், நீங்க புறப்பட வேண்டாம் என்று, கிரேத்தா தீவுக்கு நான் புறப்பட வேண்டாம் என்று சொல்ல நீங்க என்ன செய்யல? கேட்கல. நீங்க காற்று தானே, மெதுவான தென்றல் தானேன்னு புறப்பட்டீங்க, இப்போ கொடுங்காற்றுல சிக்கிக்கிட்டீங்க. ஆனா கப்பலுக்கு சேதம் வந்துடும், ஆனா உங்க ஜீவனுக்கு, உங்க உயிருக்கு, பிராணனுக்கு ஒரு சேதம் வராது. உங்களுக்கு ஆண்டு சொல்றாரு, உனக்கு ஆண்டு சொல்றாரு, சில சேதம் வரும், ஆனா உங்களுக்கு இழப்புகள் வராது, உங்களுக்கு மரணம் வராதுன்னு ஆண்டு சொல்றாரு. உங்களுக்கு சில இழப்புகள் வரும், உங்களுக்கு மரணம் வரான்னு ஆண்டு சொல்றாரு. ஆகவே தான் எனக்கு அன்பார்ந்தவர்களே, திடப்படுத்தின பவுலின் வார்த்தைகள் கைதிகளுக்கு தைரியம் கொடுத்தது. அதே அதிகாரத்தில் 25ஆவது வசனத்தை வாசிங்க. ஆனபடியினால் மனுஷரே திடமனதாயிருங்கள், எனக்கு சொல்லப்பட்ட பிரகாரமாகவே நடக்கும். போதும், எனக்கு சொல்லப்பட்ட பிரகாரமே நடக்கும். ஆமென். பாருங்க, திடமனதாயிருங்கள். பவுல் திரும்ப 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 அந்த கப்பல் யாத்திரையில், கடல் யாத்திரையில் பயணம் செய்த கைதிகளை, 250 பேருக்கு மேல இருந்த கைதிகளை தைரியப்படுத்தி கொண்டே இருந்தார். இன்றைக்கு ஆண்டவர் உங்களை தைரியப்படுத்தத்தான் இன்றைக்கு பேசுகிறார். நீங்கள் திடமனதாயிருங்கள், நீங்களும் திடமனதாயிருங்கள். நம்பிக்கை தேவன் மேல வைத்து திடமனதாயிருங்கள், காரியத்தை நடத்துங்கள். என்ன நடந்தது அவர்களுக்கு? கடல் யாத்திரையில், கப்பல் யாத்திரையில் ஒரு வழி தெரியாம நின்றார்கள். ஆனா பவுல் சொன்ன வார்த்தைகள் ஜனங்களை தைரியப்படுத்தியது. எனக்கு அன்பார்ந்தவர்களே,
பொழுது எப்போ விடியும்னு காத்திருந்தாங்க. 29ஆம் வசனம் சொல்லப்பட்டிருக்கு, பாறை இடங்களில் விழுவோம் என்று பயந்து பெண்ணணியத்தில் 4 நங்கூரங்களை போட்டு பொழுது எப்பொழுது விடியுமோ என்றிருந்தார்கள். பொழுது எப்போது விடியுமோ என்றிருந்தார்கள். என கண்பார்ந்தவர்களே, பொழுது விடிந்தது. கப்பல் ஒரு முன்னணியத்தில் தட்டி அப்படியே நின்றது. கடலின் அலைகள் பலமாக இருந்தனால கப்பல் உடைந்தது. ஆனால் ஒருவரு கூட சேதம் வரவே இல்லை. இப்போதுதான் சொல்லப்பட்டிருக்கு, 41ஆம் வசனம் சொல்லப்பட்டிருக்கு, அலைகளுடைய பலத்தினால் கப்பல் உடைந்து போயிற்று. உடைந்தது வேதனையான விஷயம். ஆனால் உடைந்ததுனால பலருக்கு உயிர் பிழைக்கிற வாய்ப்பு கிடைத்தது. என கண்பார்ந்தவர்களே, 43ஆவது வசனத்தை நாம் வாசிப்போம். 100க்கு அதிபதி பவுலை காப்பாற்ற மனதாயிருந்து அவர்களுடைய யோசனையை தடுத்து நீந்தத்தக்கவர்கள் முந்தி கடலில் விழுந்து கரையேறவும், நீந்தத்தக்கவர்கள் முந்தி கடலில் விழுந்து கரையேறவும், மற்றவர்களில் சிலர் பலகைகள் மேலும் சிலர் கப்பல் துண்டுகள் மேலும் போய் கரையேறவும் கட்டளையிட்டான். இவ்விதமாய் எல்லாரும் தப்பி கரை சேர்ந்தார்கள். அல்லேலூயா. நீந்த தெரிந்தவர்கள் முந்தி கடலில் குதித்து கரை சேர்ந்தார்கள். நீந்த தெரியாதவர்கள் உடைந்த கப்பல் துண்டுகள் மேல ஏறி அமர்ந்து பயணம் செய்து கரை சேர்ந்தார்கள். அல்லேலூயா. உங்களுக்கு ஆண்டு சொல்லுகிறார், நீங்க திடமனதாயிருங்க, உங்களை கர்த்தர் கரை சேர பண்ணுவார். நீங்கள் அகப்பட்டது பலவித நெருக்கத்தில் தான். நீங்கள் சிக்கிக்கொண்டது பலவிதமான ஆபத்தில் தான். பிரியமானவர்களே, கர்த்தர் உன்னோடு பேசுகிறார். உத்தமனுக்கு கர்த்தர் துணை. ஆகவேதான் உன் உண்மைக்கு சாட்சியாக, உன் உத்தமத்துக்கு சாட்சியாக கர்த்தர் பேசுகிறார். நீங்கள் திடமனதாயிருந்து காரியத்தை நடத்துங்கள். பவுலை தேவன் தேற்றினார், பவுல் கைதிகளை தேற்றினார். எல்லாரும் கரை சேர்ந்தார்கள். வேதம் சொல்லுகிறது, எல்லாரும் தப்பி கரை சேர்ந்தார்கள். ஆமென். உங்களை தேவன் இன்றைக்கு கரை சேர்ப்பேன் என்று சொல்லுகிறார். நீங்கள் என் வாழ்க்கை இந்த கடனிலே, என் வாழ்க்கை இந்த வியாதியிலே, என் வாழ்க்கை இந்த துன்பத்திலே, இந்த வாழ்க்கை பிரிவினிலே, என் வாழ்க்கை தனிமையிலே முடிந்துவிடும் என்று நினைக்காதீர்கள். கர்த்தர் உங்களை கரை சேர்ப்பார். அல்லேலூயா. திடப்படுத்துகிற திருச்சபையில் இருந்தால், திடப்படுத்துகிற தேவனோடு நீங்கள் வாழ்ந்தால், திடப்படுத்துகிற தேவனுடைய வார்த்தையின்படி வாழ்ந்தால், கர்த்தர் உங்களை நிச்சயமாய் கரை சேர பண்ணுவார். ஆகவேதான் வேதம் சொல்லுகிறது, நீங்கள் திடமனதாயிருந்து தேவன் மேல, இயேசு கிறிஸ்துவின் மேல திடமனதாயிருந்து உங்கள் காரியங்களை நடப்பியுங்கள். கர்த்தர் காரியத்தை வாய்க்க பண்ணுகிறவர். தேவன் உங்கள் காரியங்களை வாய்க்க பண்ணுகிறவர். நீங்கள் திடமனதாயிருந்தால் காரியங்கள் உங்களுக்கு அனுகூலமாகும். எனக்கு அன்பார்ந்தவர்களே, சில ஆண்டுகளுக்கு முன்பாக நான் ஒரு வீட்டில் ஜெபக்கூட்டம் நடத்தி கொண்டிருந்தேன். ஜெபக்கூட்டம் நடந்து முடிந்த பின்பு ஒரு தாயார் என்னிடம் ஜெபிக்க வந்தார்கள். கண்ணீரோடு சொன்னார்கள், நான் என் கணவரோடு சேர்ந்து வாழ ரொம்ப விரும்புகிறேன். நானும் என் கணவனும் என் பிள்ளையும் ஒரே வீட்டில் வாழுகிறோம். அவர் தினந்தோறும் தன் தாயை நேசிப்பதைப் போல என்னை நேசிப்பதில்லை. விடுமுறை நாட்கள் வந்தால் உடனே தாயாரை அழைத்து வந்து விடுவார். ஒரு பொருட்கள் வாங்க செல்ல வேண்டும் என்றால், ஒரு ஷாப்பிங் செல்ல வேண்டும் என்று சொன்னால் தாயாரை கூப்பிட்டு தான் செல்லுவார். நான் அழைக்கப்படுவேன், ஆனால் என் விருப்பத்திற்கு ஏதுவான எதுவும் வாங்க முடியாது. ஏனென்றால் என் கணவரும் அவர் தாயாரும் முன்னே பேசிக்கொண்டே போவார்கள். நானும் என் குழந்தையும் பின்னாலே வேடிக்கை பார்த்து கொண்டே வருவோம். எங்களுக்கு விருப்பங்கள் இருக்கும், சொல்ல முடியாது. எங்களுக்கு ஆசைகள் இருக்கும், கணவனை கேட்க முடியாது. ஏனென்றால் அவருடைய பேச்சு உறவெல்லாம் தன் தாயிடம் மட்டுமே இருந்தது. இந்த சகோதரி சொன்னா, நான் கூட போகிறேன், என் விருப்பம் எதையுமே என் கணவர் நிறைவேற்றுவதில்லை. எனக்கு மிகுந்த வேதனையாக இருக்கிறது. எனக்கு ஜெபம் பண்ணுங்க, என் கணவர் என்னத்தான் நேசித்து
தாயை கூப்பிட வேண்டாம் என்று நான் சொல்லலை, என்னை கைவிடக்கூடாது என்று சொல்லுகிறேன் என்று கண்ணீரோடு சொன்னார்கள். எனக்கு அன்பார்ந்தவர்களே, அந்த தாயார் இருதயத்தை, அந்த சகோதரி இருதயத்தை கண்ணீரோடு சொன்ன போது தேவ சமூகத்தை ஜெபம் பண்ணுவோம். உங்கள் ஸ்தானத்தில் உங்களைத்தான் கர்த்தர் வைப்பார். உங்களுக்குரிய இடத்தை இன்னொருவருக்கு கொடுப்பதற்கு தேவன் அனுமதிக்க மாட்டார் என்று சொல்லி அந்த சகோதரிக்கு சில ஆலோசனை சொல்லிவிட்டு நான் ஜெபித்தேன். 2 மாதங்கள் கடந்து அந்த சகோதரியை பார்க்க திரும்ப வாய்ப்பு கிடைத்த போது சொன்னார்கள், என்ன நடந்ததுன்னு தெரியவில்லை, என் கணவருக்கும் அவருடைய தாயாருக்கும் ஏதோ ஒரு மனக்கசப்பு வந்தது, ஏதோ ஒரு கருத்து வேறுபாடு வந்தது. இப்போ ஒருவரோடு அவர்கள் பேசுவதில்லை, ஒருவரை ஒருவர் தேடுவதும் இல்லை. இப்போ நானும் என் கணவரும் ரொம்ப சமாதானமாக இருக்கிறோம். இப்போது எனக்குரிய உறவு, எனக்குரிய பங்கு எனக்கு கிடைத்தது என்று சந்தோஷமாய் சொன்னார்கள். அல்லேலூயா. தாயின் உறவு வேண்டாம்னு சொல்லல, மனைவிக்குரிய இடத்தை மனைவிக்கு கொடுக்கணும், கணவனுக்குரிய இடத்தை கணவனுக்கு கொடுக்கணும், பெற்றோருக்கு தாய் தகப்பனு கொடுக்க வேண்டிய இடத்தை தாய் தகப்பனு கொடுக்கணும். இதில் எந்த மாற்றம் இருந்தாலும் அது நல்ல நினைவுகள், நல்ல உறவுகள் அல்ல. எனக்கு அன்பார்ந்தவர்களே, நீங்களும் காரியத்தை நடப்பிக்கன்னா மனுஷனை தேடி தேடி சோர்ந்து போய் நிற்காதீங்க. ஏசப்பாட்ட கேளுங்க, அவர் உங்கள் காரியத்தை நடத்துவதற்கு உங்களை திடப்படுத்துவார். எனக்கு அன்பார்ந்தவர்களே, காரியத்தை நடத்துவதற்கு நீங்கள் திடமனதாக இருங்கள். உங்கள் மேலே மட்டுமல்ல, உங்கள் பணத்தை வச்சு அல்ல, உங்கள் தேவனை நினைத்து நீங்கள் திடமனதாக இருங்கள். அவர் காரியத்தை உங்களுக்கு நடத்துவதற்கேற்ற ஆலோசனை தருவார், உங்களை வழியும் நடத்துவார். எடுத்துக்கொள்வோம், யாருக்கு துணை அப்படி வேதம் சொல்லுதுன்னா, உத்தமனுக்கு கர்த்தர் துணை. யார் உத்தமன்? வேதம் சொல்லுது பாருங்க. ஆதியாகமத்தை எடுத்துக்கொள்ளுவோம், 6ஆம் அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளுவோம். ஆதியாகமம் 6ஆம் அதிகாரம் வாசிப்போம். 9வது வேத வசனம். நோவாவின் வம்ச வரலாறு. நோவாவின் வம்ச வரலாறு. நோவா தன் காலத்தில் இருந்தவர்களுக்குள்ளே நீதிமானும் உத்தமனுமாயிருந்தான். எனக்கு அன்பார்ந்தவர்களே, தன் காலத்தில் வாழுகிற எல்லாரையும் போல வாழல, அவன் நீதிமானும் உத்தமனுமாயிருந்தான். நாமெல்லாம் என்ன செய்யணும், எல்லாரையும் போல நான் இருப்பேன் நினைப்போம், தப்பு இல்லை, ஆனால் அது நிறைவானது அல்ல. நோவா தேவனோடு சஞ்சரித்து கொண்டிருந்தான், ஆகவே தான் உத்தமனாய் இருந்தான், ஆகவே தான் அவன் நீதிமானாய் இருந்தான். எனக்கு அன்பார்ந்தவர்களே, நீங்கள் நீதிமானாய் இருக்கணும், நீங்கள் உத்தமனாய் இருக்கணும். உலகத்தில் உங்களை எல்லாரும் குற்றவாளிகள் என்று சொல்லலாம், உலகத்தில் உங்கள் பாவங்களை சொல்லி உங்களை நிந்திக்கலாம். எனக்கு அன்பா, நீங்கள் மனம் மாறுங்கள், தேவன் உங்களை உத்தமனாய் மாற்றுவார். இளைய குமாரன், ஊதாரி மகன், எல்லா பாவத்தையும் செய்து இழந்து போய் வந்தான். தகப்பன் அவனை உத்தமனாய் பார்த்து சேர்த்து கொண்டான். காரணம் என்ன? அவன் மகனாவல்ல, மனம் திரும்பியவனாகவே வந்தான். நீங்களும் மனம் திரும்ப வேண்டும். செய்த பாவத்தையே திரும்ப திரும்ப செய்துவிட்டு வரக்கூடாது. பன்றி தான் திரும்ப திரும்ப சகதியில் புரளுவதை போல நம்ம காலையில் ஜோம் பண்ணிட்டு ராத்திரி குடிச்சிட்டு வரக்கூடாதுப்பா. குடியை விடணும், பாவ அடிமைத்தனத்தை விடணும், எல்லாரும் போல இன்பமாக வாழணும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு தீமையான தவறான ஒன்று நீங்கள் செய்கிறீங்க. உங்களுக்கு தான் கர்த்தர் சொல்கிறாரு, யார் உத்தம அப்படின்னு சொல்கிறீங்க, ஏசப்பா உத்தமனாக இருக்கிறார், நீ அவருடைய பிள்ளையாய் வாழ்ந்தால் நீ உத்தமமாய்த்தான் இருப்பாய். எனக்கு அன்பார்ந்த சகோதரியே, சகோதரனே, கர்த்தர் உன்னோடு பேசுகிறார். உத்தமனுக்கு கர்த்தர் துணை. தேசத்தில் எல்லாரையும் அழிக்க தேவன் நினைத்த போது நோவாவை அழிக்க நினைக்கல. நோவாவை காப்பாற்றுவதற்கு தேவன் ஒரு பேழையை சொன்னார். அது மட்டுமல்ல, அந்த பேழைக்குள் யார் இருக்க வேண்டும் என்று அவர் தான் சொன்னார். அவன் குடும்பத்தை தவிர வேறு ஒரு குடும்பமும் உள்ள இல்லைங்க. நோவா குடும்பம் காக்கப்பட்டது. கர்த்தர் அனுமதித்த எல்லா விலங்குகளும் பறவைகளும் அதற்குள்ளே இருந்தது. உங்களுக்கும் ஆண்டு சொல்றாரு, உங்க குடும்பத்தில் யார் இருக்கணும், உன் ஆவிக்குரிய ஜீவத்தில் யார் இருக்கணும், ஆமே, உனக்கு யாரோடு, எந்த சபையோடு, எந்த வாக்குத்தத்தத்தோடு நீ வாழ வேண்டும் என்று கர்த்தனுக்கு ஒரு ஆலோசனை சொல்லியிருக்கிறார்.
அந்த ஆலோசனையில் வாழ்ந்தால் நீ உத்தமமாய் இருப்பாய். எனக்கு அன்பார்ந்தவர்களே, உத்தமனுக்குத்தான் கர்த்தர் துணை. எல்லாம் அழிந்தது, நோவா குடும்பம் அழியவே இல்லை. உங்கள் குடும்பம் அழியாது. வியாதி வந்திருக்கலாம், உன் குடும்பம் அழியாது. பிரச்சனை வந்திருக்கலாம், உன் குடும்பம் அழியாது. சண்டைகள் வந்திருக்கலாம், உங்கள் குடும்பம் அழியாது. வருமானமே இல்லாமல் இருக்கலாம், உங்கள் குடும்பம் அழியாது. ஏன் அப்படின்னா கர்த்தர் உத்தமனுக்கு துணையாக இருக்கிறார். ஆமென். தொடர்ந்து ஒரு வேத வசனத்தை வாசிப்போம். யோபின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளுவோம். வாசிப்போம். 1வது வசனத்தை வாசிப்போம். ஊட்ஸ் தேசத்திலே யோபு என்னும் பெயர் கொண்ட ஒரு மனுஷன் இருந்தான். அந்த மனுஷன் உத்தமனும் சன்மார்க்கனும் தேவனுக்கு பயந்து பொல்லாப்புக்கு விலகுகிறவனுமாயிருந்தான். எனக்கு அன்பார்ந்தவர்களே, யாரெல்லாம் தேவனுக்கு பயப்படுகிறார்களோ அவர்கள் பொல்லாப்புக்கு விலகுவார்கள். பிறர் மேல பழி போட விரும்ப மாட்டாங்க. பிறர் பாவத்தை, பிறனுடைய பாவத்தை ஊரெல்லாம் சொல்ல விரும்ப மாட்டாங்க. ஆண்டவர்கிட்ட சொல்லி கதறி ஜெபித்து விடுதலைக்காக ஜெபிப்பார்கள். அவர்கள் விடுதலை பெறும்படி ஆலோசனை சொல்லுவார்கள். யோபு உத்தமனும் சன்மார்க்கனுமாய் இருந்தான், நேர்மையானவனாய் இருந்தான். இவர் வாழ்க்கையில் அந்த உத்தமத்தின் பலன் என்ன அப்படின்னா, சாத்தான் அணுக முடியாதபடி கர்த்தர் அவனையும் அவன் வீட்டையும் அவனுக்குரிய எல்லாவற்றையும் சுற்றி வேலி அடைத்திருந்தார். உத்தமனை சுற்றி, உத்தமனுடைய குடும்பங்களை சுற்றி தேவன் வேலி வைத்திருக்கிறார். உங்கள் குடும்பத்தை சுற்றி வச்சிருக்காரு, உங்கள் சபையை சுற்றி ஆண்டு வேலி வச்சிருக்கிறாரு. உங்களுடைய எல்லா வெள்ளை நிலங்களிலும் ஒரு வேலி இருக்கு. ஏனென்றால் உத்தமனுக்கு கர்த்தர் துணையாய் இருப்பார். வேதம் சொல்லுவதை போல எனக்கு அன்பார்ந்தவர்களே, சாத்தான் புடமிடுவதற்கு எத்தனையோ வழிகளிலே புடமிட்டு பார்த்தான். இழப்பு வந்தது, ஆனால் அவனுக்கு திரும்ப ரெட்டிப்பான பலன் வந்தது. உங்கள் உத்தமத்தில் சில இழப்புகள் வந்திருக்கலாம். ஆனால் கர்த்தர் சொல்றாரு, திரும்ப நான் அளிக்கும் பலன் உங்களுக்கு வரும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். உடைய மனைவி சொன்னா பாருங்க, 2ஆம் அதிகாரத்தில் 9ஆம் வசனம் வாசிங்க பார்ப்போம். அப்பொழுது அவன் மனைவி அவனை பார்த்து நீர் இன்னும் உம்முடைய உத்தமத்தில் உறுதியாய் நிற்கிறீரோ? நீர் இன்னும் உம்முடைய உத்தமத்தில் உறுதியாய் நிற்கிறீரோ? பாருங்க, எத்தனை இழப்பு வந்தாலும் பிள்ளைகளுக்கு மரணம் வந்து விட்டது. தான் வைத்திருந்த எல்லாம் ஒரு நாளில் பறிபோய் விட்டது, பாழாய் போய்விட்டது. ஆனால் நம்பிக்கை ஒரு நாளும் அவருக்கு பாழாய் போகலை. எனக்கு அன்பார்ந்தவர்களே, மனைவி சொன்னா, இருக்கும்போது உத்தமத்தில் இருந்தீங்க, இப்போ எல்லாம் இழந்துட்டீங்க, இனி என்ன உத்தமம் என்று உத்தமத்துக்கு அவர் முற்றுப்புள்ளி வைக்க நினைத்தாள். ஆனால் யோபு சொன்னான், கர்த்தரிடத்தில் நன்மை பெற்ற நான் தீமை பெற வேண்டாமோ என்று சொன்னான். உங்கள் உத்தமம் உங்கள் துன்பத்தில் தெரிஞ்சிடும். நீங்கள் நிலைத்து நிற்பீர்கள், திரும்ப நன்மை பெற்றுக்கொள்வீர்கள். எனக்கு அன்பார்ந்தவர்களே, தேவன் இந்த மாதத்தில் உனக்கு சொல்லுகிறார், நீங்கள் காரியங்களை வேதம் சொல்லுவதைப் போல திடமனதாயிருந்து நடப்பியுங்கள். உங்களுக்கு உத்தமனுக்கு கர்த்தர் துணை. வசனத்தை சொல்லுங்க, வேத வாக்குத்தத்தத்தை அறிவியுங்க. உங்கள் வீட்டில் அந்த வசனத்தை எழுதி வைங்க. நீங்கள் நடக்கும்போது, படுக்கும்போது, வேலை செய்யும் போதெல்லாம் இந்த தேவ வார்த்தையை சொல்லிக்கிட்டே இருங்க. என்ன நடக்கும் என்றால் உங்கள் காரியம் நடந்துக்கிட்டே இருக்கும். உங்கள் குடும்பம் செழித்து கொண்டே இருக்கும். உங்கள் வாழ்வு உயர்ந்து கொண்டே இருக்கும். உங்கள் சந்ததி தேவனுடைய சமாதானத்தில் நிலைத்திருக்கும். பெற்றுக்கொள்வோம் என்று விசுவாசிங்க. கர்த்தர் உங்கள் வாழ்வு இருக்கிற தீமையை நன்மையாய் மாற்றுவார். நாம் ஜெபிப்போமா? கண்களை மூடுவோம். தேவ சமூகத்தில் நம்பிக்கையோடு ஜெபிக்க போகிறோம். உங்களுக்கு மனுஷன் துணை இல்லை, தேவன் துணையாக இருக்க போகிறார். உங்களுக்கு பணம் பதவி துணை அல்ல, பரிசுத்த தேவன் துணையாக இருக்கிறார். உங்களுக்கு உங்கள் வாழ்வின் உயர்வு அல்ல, தேவனுடைய அனுக்கிரகம் உங்களுக்கு துணையாக இருக்க போகிறது. நீங்கள் இழந்து போனதுக்காக துக்கப்படாதீங்க, கர்த்தர் துணையாக சந்தோஷப்படுங்க. வேதம் சொல்லுவதை போல பயப்படாதே, நான் உனக்கு துணை நிற்கிறேன். நாம் ஜெபிப்போமா?
அன்பின் பரலோக நல்ல பிதாவே, இவ்வளவு நேரமும் உம்முடைய சத்தத்தை கேட்ட, உம்முடைய சத்திய போதனை கேட்ட இந்த பிள்ளைகள் மீது, இந்த குடும்பத்தின் மீது ஒரு தேவ சமாதானம் இப்பொழுதே இறங்கட்டும் என்று ஜெபிக்கிறேன். என் காரியம் என்ன ஆகும்? என் காரியத்தை செய்ய முடியுமா? என் காரியத்தை நான் நடத்தி முடித்து விடுவேனா? ஐயோ, இந்த அங்கலாய்க்கிற இந்த பிள்ளைகளுக்கு நீர் கொடுத்த மன தைரியம், ஆமை அன்றைக்கு பவுலை கொண்டு கைதிகளை கரை சேர பண்ணினதை போல இன்றைக்கு இந்த போதனையை கேட்கிற இவர்களுக்கு, உம்முடைய வார்த்தையை கேட்ட இவர்களுக்கு அந்த காரியத்தை நடப்பிக்க உதவி செய்யுங்கப்பான்னு ஜெபிக்கிறேன். ஆரம்பம் அற்பமானாலும் முடிவு சம்பூர்ணமாக இருக்க பண்ணுங்கப்பான்னு ஜெபிக்கிறேன். அந்த வீடு கட்டுற வேலை முடியட்டும், அந்த வேலையில் நல்ல சம்பளம் உயரட்டும், ப்ரமோஷன் உயரட்டும், உதவி செய்யுங்க. கற்பத்தின் கனி, ஐயா, குழந்தை பெற்றுக்கொள்ள முடியுமான்னு அங்கலாய்க்கிற பிள்ளைகளுக்கு உதவி செய்யுங்கப்பா. ஒவ்வொரு டெஸ்ட்லையும் ஒவ்வொரு குழப்பத்தையும் டாக்டர் சொல்லும் போது பயப்படாமல் இருக்க உதவி செய்யுங்கப்பான்னு ஜெபிக்கிறோம் ஐயா. என் எதிர்காலம் என்ன ஆகுமோ என்று அங்கலாய்க்கிற பிள்ளைகளுக்கு காரியத்தை நடப்பிக்க கத்த துணை செய்யுங்கப்பான்னு ஜெபிக்க. ரிஷிபா டலாஷா பாரபா. வேதத்தோடு உட்கார்ந்துக்க எல்லார் வீடுகளிலும் அந்த அக்கினி இறங்கட்டும் என்று ஜெபிக்கிறேன். ஆமென். நான் உன் தலை நிமிர பண்ணுவேன்னு சொன்ன வாக்குத்தத்தம் எல்லாம் இந்த பிள்ளைகள் வாழ்க்கை நிறைவேறட்டும் என்று ஜெபிக்கிறேன். நீ தீங்கை காணாதிருப்பாய் என்று கர்த்தர் சொன்ன வாக்குத்தத்தம் இந்த பிள்ளைகளுக்கு நிறைவேறட்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறவையா. ஜீசஸ் உமக்கு நன்றி. என் காரியம் என்ன ஆகுமோ என்று அங்கலாய்க்கிற பிள்ளைகளுக்கு இன்றைக்கு நீங்க பேசிட்டீங்கப்பா. அந்த வார்த்தை இவைகளை நன்மையில் பெருக பண்ணுவதாக, ஆசீர்வாதத்தில் நிலைத்திருக்க பண்ணுவதாக. நன்றி. உம்முடைய வார்த்தைகள் இந்த பிள்ளைகளுக்கு ஜீவனையும் உயர்வையும் கொடுத்து மகிழ பண்ணட்டும் என்று ஜெபிக்கிறேன். இந்த மாதம் முழுவதும் உம்முடைய வாக்கு தத்தங்கள், உம்முடைய வசனங்கள், உம்முடைய பிரசன்னங்கள் இவளை காத்து நடத்துவதாக. இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் ஜெபிக்கிறேன். ஜெபம் கேளும் நல்ல பிதாவே, ஆமென். எனக்கு அன்பார்ந்தவர்களே, தேவக்கரம் உங்களோடு இருந்து உங்களை வழிநடத்தும். ஆமென். God bless you.